அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் துவங்குகிறேன். அவையிலே வீற்றிருக்கிற, அரங்கத்திலே வீற்றிருக்கிற அனைவருக்கும் என் ஆரம்பமான இஸ்லாமிய நல்வாழ்த்தை சொல்லி என் சிற்றுரையை துவங்குகிறேன். இதயங்களை இணைப்போம் என்கிற பெயரில் எல்லா சிறுபான்மை மக்களையும் ஒன்றிணைப்பதற்காக நடத்தப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் ஒரு வெறுப்பு அரசியலுக்கு எதிரானது. மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி நடைபெற்று கொண்டிருக்கிற வெறுப்பு அரசியலுக்கு எதிராக இதயங்களை இணைக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். வெறுப்பு அரசியல் எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை உங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டியதில்லை. சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய மத சட்டங்களின் பிரகாரம் வழிபடுவதற்கு உரிமை மறுக்கப்படுகிறது. இது வெறுப்பு அரசியல். என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்பதை கூட சில மாநிலங்களில் அரசாங்கங்கள் தீர்மானிக்கிறது. இது வெறுப்பு அரசியல். ஒரு கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு வக்கற்றவர்கள் தப்லீக் ஜமாத்தின் மீது குறை போட்டார்களே, இது வெறுப்பு அரசியல். பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கும் கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருக்க மதமாற்ற தடை சட்டங்கள் கொண்டு வந்து இவர்களாக ரூம் போட்டு யோசித்து உருவாக்கிய லவ் ஜிஹாத் என்கிற தியரியை கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் வெறுப்பு அரசியல் மட்டுமல்ல, அராஜக அரசியல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சிறுபான்மை இதயங்களை எல்லாம் இணைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பை கையில் எடுத்திருக்கிறீர்கள். தமிழகத்தை பொறுத்தவரை நீண்ட நெடுங்காலமாய் அம்பேத்கருடைய சமூக நீதி சிந்தனைகள், பெரியாருடைய திராவிட சிந்தனைகள், பெரியார் வழியில் அண்ணா கலைஞர் போன்றவர்கள் முன்னெடுத்த திராவிட சிந்தனை, சிறுபான்மை மக்களின் ஒற்றுமை இதுவெல்லாம் இருப்பதால் இங்கே இவர்களின் வெறுப்பு அரசியலுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. கலவரத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் தான் இன்றைக்கு வெறுப்பு அரசியலை கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுவது மத்தியிலும் பொருந்தும், மாநிலத்திலும் பொருந்தும். அத்வானியின் ரத யாத்திரையில இருந்து முருகனின் வேல் யாத்திரை வரைக்கும் இவர்கள் கலவரக்காரர்கள். கலவரங்களை கையில் எடுத்து மட்டுமே தன் அரசியல் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் என்கிற சூழ்நிலையில் உள்ளவர்கள் தான் இது போன்ற வெறுப்பு அரசியலை ஏற்படுத்துகிறார்கள். அதற்கு எதிராக நாம் இணக்க அரசியலை, இதயங்களை இணைக்கிற வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டும். சுருக்கமாய் ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துவக்கமாக இருக்கிற, தாய் கட்சியாக இருக்கிற நீதி கட்சியின் காலத்திலே இருந்து இந்த 2021 திராவிடர் கழகம், திமுக கழகம் உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்கள் வரைக்கும் எங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தோடு இணக்கமாக இருந்திருக்கிறார்கள். பெரியாருடைய மேடைகள், அண்ணாவுடைய மேடைகள், கலைஞருடைய மேடைகளில் நிறைய மேடைகள் மீளாது மேடைகளாக இருந்திருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன். தினத்தந்தையினுடைய ஆண்டு மலர் ஒன்றில் கலைஞருடைய பேட்டி வெளிவந்தது. அப்போது கலைஞர் சொன்ன செய்தி, நானும் அண்ணாவும் முதலிலே சந்தித்து கொண்டது திருவாரூரிலே ஒரு மீளாத விழா மேடையில் தான் என்று சொன்னார் கலைஞர் அவர்கள். இப்படி நீண்ட காலமாய் சிறுபான்மை சமுதாயத்தோடு இயக்கமாக இணக்கமாக இருக்கிற ஒரு கட்சியும் அதன் தலைவர்களும் இன்றைக்கல்ல பாரம்பரியமாக இந்த தொடர்பு நம்மிடையே நீடித்து வருகிறது. மட்டுமல்ல, வரக்கூடிய தேர்தலிலும் முஸ்லிம்களை, கிறிஸ்தவர்களை, இது போன்ற சிறுபான்மை சமுதாயங்களை எல்லாம் அரவணைத்து செல்லுகிற கட்சி மட்டுமே ஆட்சி அமைக்க முடியுமே தவிர வெறுப்பு அரசியலோடு இருப்பவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது என்பது நிச்சயம். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் வெற்றி அதற்கு சான்று. இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள் வேறு தீர்ப்பை தந்த போது தமிழகம் தனி தீர்ப்பை தந்தது. காரணம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள் எல்லோரும் ஒரு முடிவோடு இருந்தார்கள். வெறுப்பு அரசியல் விதைக்கிற மதவாத அரசுகளுக்கும் அவர்களுக்கு துணை போகிறவர்களுக்கும் இந்த நாட்டில் வேலை இல்லை என்பதை
ஓட ஓட எல்லா தொகுதிகளிலும் தோற்கடித்து விரட்டியதை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய மேடையிலே வீற்றிருக்கிற தலைவர்களே, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு மாய பிரச்சாரம், ஒரு மாயை ஒன்று பேசப்படுகிறது. சிறுபான்மையை அரவணைத்தால் பெரும்பான்மை தப்பிவிடுமோ என்று. இது திட்டமிட்டு மதவாதிகளால் உருவாக்கப்படுகிற விஷம பிரச்சாரமே தவிர வேறொன்றும் இல்லை. சிறுபான்மையினர்களை அழைத்து செல்லுங்கள், உங்களுடைய வருங்கால நாட்களெல்லாம் வெற்றிக்குரிய நாட்களாய் இருக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி அமைகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்றி. இஸ்லாமிய இலக்கிய கழக